வணக்கம். பிகேஎன் சேனலுக்காக செய்திகளை வாசிப்பது இனியவன். அதிமுக சார்பில் 3500 பேருக்கு வழங்கப்பட்ட பொங்கல் நலத்திட்ட உதவிகள். மாநாடு போன்று நடந்த நிகழ்ச்சியால் வியந்து போன அதிமுக தொண்டர்கள். அதிமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் பேச்சு. சென்னை திருவொற்றியூர் தனியார் திருமண மண்டப திறந்தவெளி மைதானத்தில் சுமார் 3500 பேருக்கு அதிமுக மேற்கு பகுதி கழகம் சார்பில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக வட்ட செயலாளர்கள், BLO2, பாக நிர்வாகிகள், பாக பொறுப்பாளர்கள் என 3500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக மேடையில் பேசிய குப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்து தமிழக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது என்றும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டர் மானியம் போன்ற பல திட்டங்களை நிறுத்திவிட்டதாகவும், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்பட்ட அனைவரையும் தமிழக அரசு வஞ்சிப்பதால் அவர்கள் தினந்தோறும் போராடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும், இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர உறுதியேற்போம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி பொருளாளர் சச்சிதானந்தம், 6வது வார்டு மேற்கு பகுதி வட்ட செயலாளர் வேலாயுதம், 7வது வட்ட கழக செயலாளர்கள் ஸ்டீபன், கண்ணன் மற்றும் ஸ்டீபன்ராஜ், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி மணிமாறன், கழக வர்த்தகர் அணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எலெக்ஷன் வரக்கூடிய ஆண்டு நம்ம எல்லாம் 2021 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கும் இல்லை நம்ம கடந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆட்சியை என்ன பண்ணுறாங்க, இந்த தீய சக்தி திமுகவுக்கு மக்கள் ஏமாந்து விட்டு கொடுத்துட்றோம். இந்த 2020 ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு. இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆண்டு. ஸோ இந்த ஆண்டு இந்த துவக்க விழாவில் அனைவருமே ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கணும். இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்து. சத்தம் கம்மியா இருக்கு. இங்க இருக்க நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அனுப்பலாமா? டென்ஷன்ல திருவொற்றியூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக காமிச்சாலும், யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஒரு படம் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு கூட்டம். இதுவரை இங்கே இருக்கக்கூடிய எம்சிங்களும் சரி, இங்கே இருக்க திருவொற்றியூர் மக்களை வாட்டி வதக்கி எடுத்துட்டாங்க 5 வருஷமா. இவங்களோட நான் ஒரு எதிர்கட்சி எம்சியாக இருந்து போராடி போராடி ஒரு விஷயத்தையும் பெற வேண்டியதாக இருக்கு. அனைத்து திட்டங்களையும் அதாவது இன்னைக்கு காலையில் கூட அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த ஜாக்டோ ஜியோக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதி மொத்தமும் பொய்ன்னு அவங்களே மனவேதனையோட அவங்க பணத்தையே வாங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு 50-60 நாளில் தேர்தல் வருது. இந்த தேர்தல் திமுகவை, தீய சக்தி திமுகவை, குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தல் இந்த 2026 தேர்தல் என்பதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் கூட சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நடந்தது, பொற்கால ஆட்சி. சமீபத்தில் அந்த மகளிர் குழு நிர்வாகிகளை ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி அவங்க யாருன்னா வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு 50 பேர் வந்தாங்க. அவங்களோட பேசினேன். அவங்க சொன்ன ஒரே தகவல், இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆட்சி என்பதை பெண்கள் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியில ஏழை எளிய மக்கள் சுபிட்சமாக இல்லை, விலைவாசி ஏறிருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. தன்னுடைய பெண்ணை வெளியே அனுப்பிச்சுட்டா அந்த பெண் பத்திரமா வீடு சேர்றவர்கள் வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு திமுக ஆட்சி. அது மு.க. ஸ்டாலின் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. ஆக இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம
வணக்கம்.